கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சின்ன ஈகோ பிரச்சனை. ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ எம்ஜிஆர் வந்து கவிஞர் வேண்டாம்னு சொல்லி சொன்னோன்னே அவர் எம்ஜிஆர் என்ன பார்த்துட்டு சரி பரவாயில்ல கவிஞர் நம்ம பஞ்சு எழுத சொல்லுவோம். அவங்க ஹிந்தி படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகி நம்ம படத்தை போல் 4 பங்கு 5 பங்கு கலெக்ட் பண்ணுது. அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் லெவலுக்கு கலெக்ட் பண்ணுது. எப்படி ஆராதனா பாபிலாம் இங்கே மெட்ராஸில் 2 வருஷமே நம்ம ஓடிச்சு. நிறைய சௌராஷ்டிரா பீப்புள். ஆமாம், அதனால இல்லை அந்த பாட்டுக்கா சாங்ஸ் கிளாசிக் ஒரு பாட்டு, இந்த கிராமிய பாட்டுக்கு அன்னகிளி உன்னே தேடுத, இப்படி வெரைட்டியாக ஒரு 5-6 பாட்டு அப்போவே படை காமிச்சார் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். நான் கொஞ்சம் நேரம் ஸ்டன் ஆகிட்டேன், அப்படியே ரிவர்ஸ் ஆகிட்டேன். அற்புதமான கம்போசிஷன். அதாவது இந்த பாட்டு கவிஞர் எழுதுன வந்து வாராயன் தோழி வாராயோ, நீங்கள் பாடின பாட்டு 100 வருஷம் 100 வருஷம் இதெல்லாம் கல்யாணத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக பாடினது மாதிரி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதுக்கப்புறம் பார்த்தா சாரதா படத்துக்கு அப்புறம் ஆமாம் கலங்கரை விளக்கத்தில் பொன்னிழில் பூத்தது அந்த பாட்டு எப்படி உருவானது? அதுக்கு ஏதாவது அப்போது அது ஒரு அந்த சூழ்நிலையில் வந்து கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சின்ன ஈகோ பிரச்சனை. இந்த கட்சி பிரச்சனை இல்லை, மேடை மீட்டிங்கில் பேசுறது இங்கே ஒன்று அங்கே சொல்லுவாங்க ஒன்று இங்கே சொல்லுவாங்க, அதாவது பிரச்சனை இருக்கும் இல்லையா. இனிமேல் கண்ணதாசன் எழுத வேணும்னு அவர் சொல்ல, இனிமேல் நான் வந்து எம்ஜிஆர் எழுத மாட்டேன்னு இவர் சொல்ல, இது ஒரு மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. ஸோ எம்ஜிஆர் வந்து கவிஞர் வேண்டாம்னு சொல்லி சொன்னோன்னே அவர் எம்ஜிஆர் என்ன பார்த்துட்டு சரி பரவாயில்ல கவிஞர் எழுதுனா நம்ம பஞ்சு எழுத சொல்லுவோம் அப்படின்னு விஸ்வநாதன்ட்ட சொல்லிட்டு என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாங்க. நான் போயிருந்தேன், விஸ்வநாதன் டியூன் பண்ணார், என்ன எழுத சொன்னார். எனக்கு வந்து அந்த டியூன் அவங்க சொன்ன சுச்சுவேஷனுக்கு அந்த அண்ணன் சொன்ன டியூனோட எனக்கு ஒரு நல்ல பல்லவி தோணுச்சு. திடீர்னு ஒரு அழகான பல்லவியாக தோணுச்சு. அண்ணே நான் ரொம்ப கெஞ்சி கேட்டேன், அண்ணே அந்த பல்லவி நான் எழுதட்டுமான்னு. எழுதேன் அப்படின்னார் அவர். பொன்னலில் பூத்தது பொதுவானில் வெண்பனி தூவும் இளவேனில்னு எழுதினேன். இளவேனில்னால் அந்த தென்றல் பருவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான தமிழ் வார்த்தை. ஆமாம். அந்த பாட்டை ரொம்ப ரசித்து அவர் நல்லா டியூன் போட்டார். டியூன் பண்ணதுக்கப்புறம் அவர் சொன்னார், முதல்ல பாட்டு எழுதுகிறேன், இந்த இளவேனில்ங்கிறது வந்து நடுவில் அழகாரம் அழகாரம் அழகாரம். இளவே அப்படின்னா இளவேன்னா ஆமாம் சாவை குறிக்கும். ஆமாம். இளவேனில் இளவேனில்னு வருதுப்பா, மாற்றி கொடுத்தாரு. அதான் புதுவானில்னு அப்புறம் மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் டியூனுக்கு எழுதுனது வந்து என்னையும் மறந்தது, தென்றலே என்று நீ என்னிலே சொல்லிவா. நிறைய அதுக்கப்புறம் அப்படி நான் எனக்கு ஏன் வந்து நான் விஸ்வநாத் சார்கிட்டையும் மகான் சார்ட்டையும் அதிகமாக எழுத முடியல அப்படின்னா, நான் முன்னுக்கு வர்ற காலத்தில், வளர்ந்துட்டு வர்ற காலத்தில் எனக்கு என்னுடைய படங்களுக்கு வந்து மகான் சார் மியூசிக்கு விஸ்வநாத் சார் மியூசிக்குன்னா நான் எழுதுகிற கலைவசன்ற படத்துலையோ அல்லது நான் எழுதுகிற படத்துலையோ சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா சின்ன சின்ன படங்களாக எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஜெய்சங்கர், சிவகுமார், சம்சாரம் வச்சு சின்ன படம் எடுக்கிறவங்க எனக்கு சந்தர்ப்பம் கதைவசம் எழுதுறதுக்கு சந்தம் கொடுப்பாங்க. அப்போ அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் போட்டுக்கோன்னு கேட்பாங்க. இப்போ நான் சில பேரை கவுண்ட் பண்ணுவேன், அவங்கள வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பட்ஜெட்டுக்கு அது தாங்காதுங்கிறதுக்கு அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறமும் ஒரு ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறது மாதிரி நம்ம அசிஸ்டண்ட்டாகவே 15 வருஷம் இருந்து கூடவே இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் எழுதி கொடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு பாய் மாதிரி இருந்துட்டு இப்போ போய் நம்ம படத்தில் நீங்கள் மியூசிக் பண்ணுங்கன்னு சொல்கிறது வந்து நல்லா இருக்காதுன்னு எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதனால நான் வந்து புதுசாக தேடி தேடி கொண்டு வந்தது காரணம் என்னென்னா அந்த அதுவும் ஒரு காரணம். அந்த தேடலில் எப்போ ராசையா அவர்களை சந்திச்சிங்க, அது எப்படி அந்த ஸ்பார்க்கு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கு காரணம் எப்படி? அது இதெல்லாம் வந்து லட்சியத்தோடு வர முடியாது, சூழ்நிலைகள் தான் வரும். சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நிர்ணயம் பண்ணது. ஆமாம். எனக்கு எங்கள் படங்கள்லாம் நான் வந்து கல்யாணம் பெரிய சூப்பர் ஹிட்டுமாங்க. இப்போ சேலத்துக்கு போகிறோம், கோயம்புத்தூருக்கு போகிறோம், என்ன வசூலாச்சுன்னு கேட்பேன்.
அந்த படத்தை வந்து அங்கே மொத்த செலவே 5 லட்ச ரூபா தான். ம் சேலத்துக்கு விற்றுருக்கதே 1 லட்ச ரூபாய் தான் விற்றுருப்போம். ம் சேலத்தில் மட்டும் 1 லட்ச ரூபா ஷேர்ம்பாங்க. சேலம் ஏரியாவுக்கே 1 லட்ச ரூபாய் தான் விற்றுருப்போம். பட் சேலம் மட்டும் 1 லட்சம். 1 லட்ச ரூபா. அப்போ சேலம் ஃபுல்லாக ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கலெக்ட் பண்ணோம். ம் ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்கினவங்களுக்கும் சந்தோஷம், படம் எடுத்தவங்களுக்கும் சந்தோஷம், எழுதுன எனக்கும் சந்தோஷம். கண்டிப்பாக. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அங்கேயே வந்து பக்கத்து தேட்டரில் யாதவன் கி பாரத்தை ஓடிட்டுருக்கோம். ம் அது எப்படி போயிட்டுருக்குமே, இது வரைக்கும் 3.5 லட்ச ரூபா ஷேருமாங்க. பயங்கர ஷேர். தமிழ் படம் ஹிட்டாகி 50 நாள் ஓடி 1 லட்சம் ஷேரு. ம் அந்த படம் 100 நாள் கடந்து ஓடிட்டுருக்கு. 3.5 லட்சம். 3.5 லட்சம் இது வரைக்கும் ஷேர் வந்திருக்கு. இன்னொரு 50,000 வருங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆராதனா, பாபி, இப்படி வரிசைக்கு படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம படம் என்ன, நம்ம செலவுக்கு நமக்கு லாபம் வந்தால் கூட அவங்க ஹிந்தி படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகி நம்ம படத்தை போல் 4 பங்கு 5 பங்கு கலெக்ட் பண்ணுது. அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் லெவலுக்கு கலெக்ட் பண்ணுது. எப்படி ஆராதனா, பாபிலாம் இங்கே மெட்ராஸில் 2 வருஷமே நம்ம ஓடிச்சு. நிறைய சௌராஷ்டிரா பீப்புள். ஆமாம், அதனால இல்லை, அந்த பாட்டுக்கா சாங்ஸ் தான். கதை தெரியலைன்னா கூட பரவாயில்ல, பாட்டுன்னு சொல்லி ஆராதனா பாட்டு கேட்காத இடமே இல்லை. ஆமாம், பாபி பாட்டு கேட்காத இடமே இல்லை. யாதவன் கி பாரத் பாட்டு கேட்காத இடமே இல்லை. அப்போ அந்த பாட்டுக்காகவே ஹிந்தி படங்கள்லாம் பயங்கரமாக ஓடுது. அப்போ அந்த அளவுக்கு இல்லைன்னா அதையும் அடிக்கிற அளவுக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாட்டானா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே, எப்படி இல்லாமல் போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை தான். ட்ரை பண்ணுவோமே, என்னப்போ என்ன முயற்சி பண்ணுறதுல தப்பு. கண்டிப்பாக. அப்படிங்கும்போது யாருன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என்னுடைய அசிஸ்டண்ட் செல்வராஜ் கலாசிரியர் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இந்த மாதிரி ஜிகே வெங்கடேஷ்ட அசிஸ்டண்ட் ஒரு பையன் கண்ணேன், ராஜான்னு பேர், நல்லா மியூசிக் பண்ணுவான். சரி அப்படியா கேட்போமே, நாளைக்கு வர சொல்லு அப்படின்னேன். நான் ரொம்ப சின்ன வீட்டில் இருந்தேன் வாடகைக்கு. வீட்டில் வசதி இல்லைங்கிறதுனால ஹோட்டல் பாங்குட்டில் தான் ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணுறது, எழுதுறது போகிறது அங்கே தான். அங்கே வர சொல்லியிருந்தேன். ராஜா வந்தார். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, ஆமாம், அது எனக்கு சப்புன்னு போச்சு. ஏன்னா அவர் உள்ளே வரும்போது ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாய் மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு ஏன்னா நான் மியூசிக் டேரக்டர்னு நான் பார்த்ததெல்லாம் சந்தனம் போட்டு வச்சு ஒரு ஜிப்பா போட்டு ஒரு பஞ்சகஜம் வேஷ்டி கட்டியோ இல்லை சரிய வேஷ்டி கட்டியோ சந்தனம் ஜவ்வா அதெல்லாம் போட்டுட்டு ஜி ராமநாதையர் அவங்க அந்த மாதிரி அது ஒரு அந்த சங்கீத கலையோடு அவங்க வரும்போதே அது ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, என்ன அப்படி தான் இருக்கவங்கிற மாதிரி ஒரு நம்மளை அறியாமலே ஒரு பிக்சர் மனசில் ஒரு பிக்சர் ஃபிக்ஸ் ஆகிடுது இல்லையா. அதனால் அதுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒரு பையன், ஏதோ ஸ்கூலில் படிக்கிற பையன், ஒரு எஸ்எஸ்எல்சி படிச்சுட்டு இருக்க பையன் மாதிரி வந்து உட்காந்தாரு. வணக்கம் சொல்லிட்டு உட்காந்து வணக்கம் சொன்னேன். எனக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்பிக்கை இல்லை. சரி வந்தோடனே அப்படி சும்மா அனுப்புறது, சரி என்ன ஏதாவது பேட்டியூன்லாம் பண்ணியிருக்கியாப்பா, அதான் பண்ணியிருக்கேன். சரி இன்னும் யாரும் வரலையா, இன்னும் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஒன்றும் எடுத்துகிட்டு வரலையா, ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு தபலா ஒரு வயலின் வச்சுட்டு ஒரு 4-5 பாட்டு பாடி காமிக்கிறேன். இல்லை இப்போயே பாடி காமிக்கிறேன் அப்படின்னா. எப்படின்னா இல்லை இங்கே இப்போயே பாடி காமிக்கிறேன் கேளுங்களேன் அப்படின்னா. சரின்னொடனே மேஜையிலே தட்டிட்டு அந்த உட்காந்து இந்த கட்டில் மேஜையில் தட்டிக்கிட்டு இந்த அன்னக்கிளி ஒன்றுட்டு எடுது, இந்த மச்சானம் பார்த்தீங்களா, அப்புறம் வந்து வேறு சில பாடல்கள் அதெல்லாம் கூட அப்புறம் வந்து இந்த பத்திரடிலாம் யூஸ் பண்ணார். வாங்கொன்னா ஆமாம், இது மாதிரி வேறு ஒரு 5-6 பாட்டு, அது கொஞ்சம் கிளாசிக்காக வந்து ஒரு பாட்டு, அது நான் யூஸ் பண்ணல, அது பாலாஜி படத்தில் யூஸ் பண்ணாங்க. அந்த கிளாசிக் ஒரு பாட்டு, இந்த கிராமிய பாட்டுக்கு அன்னகிளி ஒன்றே தேடுத, இப்படி வெரைட்டியாக ஒரு 5-6 பாட்டு அப்போவே பாடி காமிச்சார் வித்தவுட் எனி இன்ஸ்ட்ருமெண்ட். நான் கொஞ்சம் ஸ்டன் ஆகிட்டேன், அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேனோ அதுக்கு ரிவர்ஸ் ஆகி என்ன இவ்வளோ பிரமாதமாக பாடுறாரு. ஒவ்வொரு எனக்கு ஏதோ கடவுள் அருளில் நான் இளையராஜாவை சந்திக்கும் போது 600-700 படம் நான் கவிஞரோட அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அனுபவம். எல்லா மியூசிக் டேரக்டரும் தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் இருந்து அது பாப்புலர்னா விஸ்வநாராமூர்த்தி, 2 பேரை விட்டுருங்க, கேவி மாதவன். இது இல்லாமல் எல்லா மியூசிக் வேதா பார்த்துமே எல்லா படத்துலையும் நான் வந்து எல்லா மியூசிக் டேரக்டரோடையும் கவிஞரால் பழக்கம் இருந்ததுனால எனக்கு ஒரு பாட்டு கேட்டால் இது வந்து பாப்புலர் ஆகுமா, ஜனங்கள் ரசிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது என்னை அறியாமலேயே எனக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் வருது ஒரு மனசு இருந்ததுனால என்னால் அதை டிசைட் பண்ண முடிஞ்சது, இது டெஃபினட்டாக ஹிட் ஆகும்.
அப்படின்னு எனக்கு அப்போவே தோணுச்சு. கிரேட். ஸோ நான் அடுத்த வார்த்தையே சொல்ல, அடுத்த படம் நீ தான் எனக்கு மியூசிக் டைரக்டர் இமிடியேட் கன்ஃபார்ம் பண்ண. அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஃபேன்டாஸ்டிக். அப்படி கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து 2-3 படம் ஒத்துக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு படம் பாதி ஆயிடுச்சு, ஒரு படம் பூஜை போட போகிறாங்க, இன்னொரு படம் கதை டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. அந்த 3 படமும் மியூசிக்கு ஸ்கோப் இல்லாத படங்கள். சரி. ஏதோ ஒரு கதையோட 2 பாட்டு வரும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஃபுல் மியூசிக் ஸ்கோப் இல்லாத படங்கள். அதுவும் இவர் ராஜா பாடின பாடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கதை எழுதணும்னு நான் நினைக்கிறேன். அதை படமாக நானே எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு நான் வந்து ராஜாவை சொல்லலை. ராஜாவுக்கு நம்பிக்கை போச்சு. ஓஹோ. இன்னும் அடுத்த படம் சொன்னார், அடுத்தாப்புல வேறு படம் ஆரம்பிச்சிட்டாரு, அதுவும் விஜயபாஸ்கர் தான் பண்ணுறாரு. ஓஹோ. மாடர்ன் தேஸ் ஒரு படம் பண்ணுறாரு, அதுவும் விஜயபாஸ்கர். அது காமெடி. அதில் பாட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லை, ஃபுல் லென்த் காமெடி. பாட்டே 3 பாட்டு தான் மொத்தம். உங்கள் விருப்பம்னு ஒரு படம். சரி, அதனால தான் நான் அவர் போடலை அதில். அது அவருக்கு நன்மை செஞ்சேன் நான். அந்த படத்துலாம் போட்டிருந்தா அவ்வளோ பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்காரு. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நான் சொந்தமாக என் பிரதர் ஒரு படம் ஆரம்பிக்க சொல்லிட்டு இருந்தார். நான் தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நான் தான் பண்ணேன்னு வச்சுங்களேன். அந்த அன்னக்கிளி ஆரம்பித்து அவரை மியூசிக் டைரக்டராக போட்டோம். மியூசிக் டைரக்டர் போட்டதில் வந்து பாருங்கள், அது சாங்ஸ் எல்லாம் பண்ணிங்கன்னு ரெடி பண்ணிட்டாரு. ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு டே ரெக்கார்டிங் ஏவிஎம்மில் ரெக்கார்டிங் போகுது. அவருக்கு உடனே வேர்த்து கொட்டுது, உடம்புலாம் வேர்த்து கொட்டுது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிரமாதமாக ஒரு கிராமிய பாட்டுக்கு நீங்கள் அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரேஷன் ஒரு கிராமிய பாட்டுக்கு பண்ண முடியுமா? ஆமாம், அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார்.